உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருக்குறள் 10 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். இது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் கூறுகின்றது. நாடு, மொழி, மதம், சாதி என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி அனைவருக்கும் பொருந்துவதாய் அமைந்துள்ளது. இது குறள் வெண்பா என்னும் பாவகையை சார்ந்தது. இதனால்தான் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த அருமையான திருக்குறள் கூறும் அறக்கருத்துக்களை கதை விளக்கங்களோடு கேட்கலாம் வாங்க. குறளும் கதையும். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு திருக்குறளை கதையோட தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதையை கேட்கலாம். மாதவன், சிவா, நிலா இவர்கள் மூவரும் ஒரே பகுதியில் வசிக்கும் நண்பர்கள். சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தனர். இவர்களுக்கு இடையில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் யாரிடமும் விட்டு கொடுக்காது ஒற்றுமையாக இருந்து வந்தனர். மாலையில் விளையாடுவதும் சேர்ந்து படிப்பதும் இவ்வாறாக நாட்கள் சென்றது. இந்நிலையில் அதே தெருவில் புதியதாக ஒரு குடும்பம் குடிவந்தது. அந்த வீட்டில் ஆதவன் என்ற பையனும் இருந்தான். ஆதவனை பார்த்தாலும் இவர்கள் மூவரும் அவனை அவரது நட்பு குழுவில் இணைத்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஆதவன் பார்க்க சற்று முரட்டுத்தனமான தோற்றத்துடன் இருப்பான். இதனால் ஆதவன் மட்டும் தனியாக விளையாடி கொண்டிருப்பான். நண்பர்கள் மூவரும் யாரும் யாருக்கும் தெரியாமல் ஆதவனிடம் பேசக்கூடாது என்று முடிவு செய்தனர். ஆனால் இம்முடிவில் நிலாவிற்கு மட்டும் கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. இந்த சிந்தனையிலேயே வீட்டிற்குள் நுழைந்தாள் நிலா. வீட்டிற்குள் நுழைந்ததும் நிலாவின் அப்பா தையல் இயந்திரத்தில் துணி தைத்து கொண்டிருந்தார். அவரின் எதிரில் அமர்ந்தாள் நிலா. அப்பா துணி தைப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. துணி தைத்து முடித்தவுடன் அவருடைய துணி வெட்டும் கத்திரிக்கோலை இயந்திரத்தின் கீழேயும் துணி தைக்கும் ஊசியை அவருடைய தலைப்பகுதியில் உள்ள தொப்பியிலும் வைத்தார். இதை பார்த்த நிலா, அப்பா, ஏன் விலை அதிகமான கத்திரிக்கோலை கீழேயும் மிக விலை குறைந்த ஊசியை தலைக்கு மேலேயும் வச்சிங்க என்று குழப்பமான முகத்துடன் கேட்டாள். உடனே நிலாவின் அப்பா, என்னத்தான் ஊசி சிறியதாக இருந்தாலும் சரி, விலை குறைவாக இருந்தாலும் சரி, அதை வைத்துத்தானே துணி தைக்க முடியும். கத்திரிக்கோள் விலை அதிகமாக இருந்தாலும் அதனை வைத்து துணியை வெட்டத்தானே முடியும். உருவத்தை வைத்து அதன் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடாதுமா என்றார் நிலாவின் அப்பா. புரிந்தது என்பது போல் தலையாட்டினாள் நிலா. ஆனால் நிலாவிற்கோ புரிந்தும் புரியாமலும் இருந்தது. பின்னர் நிலா அறைக்கு சென்று தூங்கிவிட்டாள். மறுநாள் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றாள் நிலா. முதல் பாட வேளையில் தமிழாசிரியர் உள்ளே வந்தார். மாணவர்களே, திருக்குறளின் தொடர்ச்சியை தான் இன்று நாம் காணப்போகிறோம் என்று கூறினார் தமிழாசிரியர். இன்றைய குறள்: கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொளல். அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம், குறள் எண் 279. பொருள்: நேராக தோன்றினாலும் அம்பு கொடியது, வளையுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது. மக்களின் பண்புகளையும் செயல்களால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த குறளும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு குறளோடும் கதையோடும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.